Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. நாட்டுக்கு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தமது கட்சிக்காக ஜனநாயக யாப்பொன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் என மகா சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைவர் சர்வாதிகார யாப்பொன்றை கட்சிக்குள் நடைமுறைப்படுத்தி வரும் நிலையில் நாட்டுக்கு ஜனநாயக அரசியலமைப்பை அறிமுகப்படுத்த முயற்சிக்கின்றமை மக்களை ஏமாற்றும் செயல் என மகா சங்கத்தினர் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட உள்ள 7 அம்சங்களை உள்ளடக்கிய அரசியல் அமைப்பின் வரைவு அண்மையில் வெளியிடப்பட்டது. එක්සත් ජාතික පක්ෂය කියලා කියන මේ රටේ තියෙන දැවැන්තම ஐக்கிய தேசிய கட்சி என்பது இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஜனநாயக அரசியல் கட்சியாகும். எனினும் உலகிற்கும் இலங்கையர்களுக்கும் ஜனநாயகம் மற்றும் உரிமைகள் தொடர்பில் கூறுவதற்கு முன்னர் அவரே இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனநாயகத்தை சீர்குலைத்துள்ளார். அவரின் கட்டளைகளால் இந்த கட்சி சர்வாதிகார போக்கில் செல்கிறது. உறுப்பினர்களால் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. அவர்களால் கட்சியை கட்டியெழுப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட முடியாது. இவை அனைத்தையும் அவர் கட்டுப்படுத்தியுள்ளார். இலங்கை அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்வதை விடுத்து ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க முதலில் ஜனநாயக வழிமுறைகளை பின்பற்றி கட்சியை ஜனநாயக கட்சியாக மாற்றி புதிய யாப்பை கட்சிக்கு அறிமுகப்படுத்தினால் நாடு அதனை அங்கீகரிக்கும். நாட்டின் ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்கு முன்னர் கட்சியின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் உடனடியாக செய்ய வேண்டும். ஆட்சி பீடம் ஏறுவதற்கு கண்ணு கட்டும் தூரத்தில் எவ்வித செயற்திட்டமும் இல்லாத தலைவர் என்ற வகையில் போலியான அரசியலமைப்பை தயாரித்து மக்களை ஏமாற்றாது தமது கட்சிக்குள் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் உரிய ஜனநாயக யாப்பொன்றை அறிமுகப்படுத்த வேண்டும். அதனூடாக தாம் தமது கட்சியை ஜனநாயக ரீதியில் முன்னெடுத்து செல்வதை உறுதிப்படுத்த முடியும். அதன் பின்னர் நாட்டின் ஜனநாயகம் தொடர்பிலும் மக்களின் இறைமையை உறுதிப்படுத்தும் செயற்திட்டம் குறித்தும் அவர் சிந்திக்கலாம். அதனை செய்யாது தம்மிடம் சர்வாதிகாரத்தை வைத்துக் கொண்டு அதனூடாக கட்சியை நடத்தி சென்று கட்சியை முற்றுமுழுதாக தோல்விக்கு இட்டு செல்லும் பொய்யான அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை முன்வைத்து மீண்டும் மக்களை ஏமாற்றவே முயற்சிக்கிறார். பொரு விவஸ்தா கெட்டும்பத் விவஸ்தாවක් ඉදිරිපත් කරලා මේ කරන්නට හදන්නේ නැවතත් ජනතා රැවටිල්ලක්.